இந்த காட்டில் உள்ள புலி தன் பசிக்கு நம் முன்னோர்களை கொண்டு தின்று விட்டது. என்றாவது ஒரு போல் நம்மையும் கொண்டு தின்று விடுமோ? இந்த கவலையிலே வயிறார உண்ட போது சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனது. ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். முயற்சி இல்ல தோற்றாலும் வீரமரணம் அடைவோம். வாழ்நாள் எல்லாம் அந்த புலிக்கு பயந்து இருக்க முடியாது. ஏன் முயலே, இவ்வளவு காலமா என்ன கண்டாலே பயந்து ஓடுவ? இப்ப கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நானா ஓடினேனா? உன்னை கண்டா உனக்கு செய்தி தெரியாதா? உனக்கு என்ன தெரிய போவது? நீங்க கூட்டம் நலன் பெறும் போது நீதான் அப்பா கொண்டு தின்று விட்டாயே. எல்லா விலங்குகளும் வந்திருந்தனவா? சில விலங்குகளை தவிர மற்ற எல்லா விலங்குகளும் வந்திருந்தன. கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது? நீ இனிமேலும் இந்த காட்டில் அரசனாக நீதிக்க கூடாது என்ற எல்லா விலங்குகளும் தீர்மானம் செய்யப்பட்டது. நான் இந்த காட்டுக்கு அரசனாக நீடிக்க கூடாதா? வேற யார் இந்த காட்டுக்கு அரசன்? இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான என்னைத்தான் எல்லா விலங்குகளும் காட்டின் புதிய அரசனாக நீதிக்கப்பட்டார்கள். மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா? உனக்கு ஆச்சரியமாக இருந்தால் என்னை உன் முதுகில் இந்த காட்டை சுற்றி காட்டு. எல்லா விலங்குகளும் என்னை கண்டு அஞ்சுவதை நான் உனக்கு காட்டுகிறேன். நட நட, வேகமா போ வேகமா போ. நட நட. இங்க யார் அரசன் என்று கூறு. தான்தான். உலகச் சொல். தான்தான் இந்த காட்டுக்கு அரசன். உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். இந்த காட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போய்விடு. இந்த முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு பகல் வேளையில் ஒரு குட்டி தூங்க போகிறது.